ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்து குறித்து அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு நாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவர் அற்புதங்களை அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். நிறைய நேரங்களில் நம்மளோட அற்புதம் வராதது காரணம் என்னது? நம்மளுடைய அவிசுவாசம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 47வது வசனத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி அதிகாரங்களில் வாசிட்டே வந்தோம். நிறைய ஓமைகளை வைத்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு? ஓமைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தார். அந்த சத்தியங்கள் நிறைய பேருக்கு புரியலன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார்? சரி, இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினா இவங்களுக்கு புரியாது, அதனால ஓமைகளாக சொல்லுவோம், கதைகளாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமைகளாக சொல்லிக்கிட்டே வருகிறார். இதுதான் கடைசியாக ஓமை சொல்கிறார் இந்த இடத்துல. சொல்லிட்டு 47வது வசனத்தில் இதை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யமானது கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த வலைன்றது சாதாரண வலை இல்லை, டிராக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா டிராக் நெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை எப்படி இந்த வலையை வச்சு பிடிப்பாங்கன்னா, ரெண்டு போட் வச்சுப்பாங்க, 2 படகு வச்சுருவாங்க. படகுல இந்த சைடில் வலையை எடுத்து இந்த சைடில் ஒரு படகுல ஒரு சைடு வலையும் இன்னொரு சைடில் வலையும் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? வலையை தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த வலை கீழே வெயிட் வச்சுருவாங்க, கல் என்ன பண்ணிடுவாங்க, கட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆறில் 2 சைடுலையும் அந்த போட் என்ன பண்ணும்? அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஓட்டிக்கிட்டே போவாங்க. ஓட்டிக்கிட்டே போகும்போது என்ன நடக்கும்? இருக்கிற எல்லா மீனையும் என்ன பண்ணிடும்? குளிருது காலையில், எனக்கு தெரியுது. அதுக்குன்னு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? அப்படியே வாரிக்கிட்டு என்ன பண்ணிடும்? எல்லா மீனும் மாட்டிக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வலையில் மாட்டுற எல்லா மீனுமே சாப்பிட முடியுமா? சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கு, ஆனால் எதையும் விட்டு வைக்காத ஆள்லாம் நம்ம ஆள் இருக்கிறாங்க. வலையில மாற்ற எல்லா மீனையும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது இல்லை. நம்ம ஆட்கள் வேணும்னே சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கு, சாப்பிடக்கூடாது. ஒரு பஃபர் ஃபிஷ்னு ஒன்று இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணோம்னா, இத்தினோண்டு தான் இருக்கும். அது ஆக்சுவலாக இத்தினோண்டு இருக்கும். அது யாராவது கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு என்ன பண்ணும்? காற்றை உள்ள இழுத்துட்டு பெருசாக அப்படி கும்னு அப்படி காட்டும். பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அது ஆனால் சாப்பிடவே கூடாது, அது செம பாய்சன். அதை சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி நிறைய மீன் இருக்குது. அந்த மீனெல்லாம் என்ன பண்ணக்கூடாது?
சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது நம்மளோட வயிறு அதை என்ன பண்ணாது, ஏற்றுக்காது. இப்போ என்ன சொல்றாரு இங்க, என்ன பண்ணுவாங்க, சகல விதமான மீன்களையும் என்ன பண்ணுதான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துருது. இதோட அர்த்தம் என்னன்னா, சுவிசேஷம்ன்றது யாரையும் இவங்களுக்கு தான் சுவிசேஷம் இவங்களுக்கு தான் சுவிசேஷம் கிடையாது. இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுது, எல்லாருக்குமே என்ன பண்ணுது, பரவுது. எவ்வளோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் போய் சேராத வரைக்கும் முடிவு வராது. அது நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இன்னொரு தடவை வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முடிவு வரும். மனுஷனா நீங்க இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆமேன். ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை பற்றி என்ன பண்ணிடுவாங்க, யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த வலை என்ன பண்ணுது, விரிக்கப்படுது. வலையில் மாற்றுறதும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மாட்டுறாங்க. ஆனால் வலையில் வந்தும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதா செய்கிறாங்க. அடுத்த வசனம் 48வது வசனம். அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைக்குள் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டாந்து. இது பாருங்களேன், இயேசு வந்து மீனவர்கள் மத்தியில் இருக்கிறதுனால மீனை பற்றியே பேசுகிறார். ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணும், புரியும். உங்கள்கிட்ட வந்து ஸ்னோவை பார்த்துருக்கீங்களா? ஸ்னோவுக்கு பனி இல்லை, நுரைப்பனி. நுரைப்பனி அப்பா நுரைப்பனி அப்படின்னா என்னன்னா, தரையில் அப்படியே என்ன பண்ணும், அப்படியே ஒயிட்டாக கிடக்கும். யாராவது பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா பாருங்களேன். நேராக பார்த்துருக்கீங்களா பனி அப்படியே கொட்டி கையில் எடுத்து விளாண்டுருக்கீங்களா? இல்லை இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பனியை பற்றி பேசணுன்னா உங்களுக்கு எதாவது புரியுமா? அதை பற்றி புரியாது. ஆனால் உங்கள்கிட்ட மீனை பற்றி பேசுனா எல்லாருக்குமே மீனை பற்றி, நம்ம காரைக்காலில் இருக்கோம்ல, நம்மளுக்கு எல்லாருக்கும் மீனை பற்றி என்ன பண்ணும், நல்லாவே புரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மீனும் வந்து மாட்டிக்கும், உள்ளே வரும். ஆனால் சில மீனை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். சில மீன் தான் என்ன பண்ணும், உள்ள ராஜ்யத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மீன் சில மீன் மட்டும்தான். அடுத்த வசனம் பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களாம், ஆகாதவைகளை எரிந்து போடுகிறார்கள். 49வது வசனம், இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்ப நடக்கும்? உலகத்தின் முடிவிலே நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்காது. நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? உலகத்தின் முடிவுல நடக்குது. தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலே பொல்லாதவர்களை பிரிப்பார். பிரித்து அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்றாங்க. அவர்களை அக்னி நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வருவீங்களா? தேவ தூதர்கள் தான் என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. மனுஷர்களோட வேலை இது என்னது? இது கிடையாது. நீ பொல்லாதவன் தீர்க்கிறது உங்களுடைய வேலை கிடையவே கிடையாது. இது யார் தான் பண்ணுவா? தேவ தூதர்கள் தான் பண்ணுவாங்க. நம்ம மனுஷர்களை மேலே பார்த்து என்ன பண்ணிடுறோம், இவன் பொல்லாதவன்னு முடிவு பண்ணிடுறோம். ஆண்டவர் நம்ம மனுஷங்க தான் என்ன பண்ணுறோம், முகத்தை பார்க்குறோம். ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. பரலோகத்தில் வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, பரலோகத்தில் நம்ம போகும்போது நம்ம பயங்கர ஷாக்காக இருக்குமா. ஏன்னா நம்ம நினச்சவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க, நினைக்காதவங்களாம் அங்கே இருப்பாங்க. எப்படி? இவர் கண்டிப்பாக அங்கே இருப்பார். போனோன்னா முதல் மூஞ்சி அவரை தான் பார்ப்போம்னா அவர் இருக்க மாட்டாராம். இந்த பையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு போனீங்கன்னா முதல்ல வெல்கம் பண்ணுறதே அவரை தான் இருப்பான். என்ன எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நம்மளுக்கு வெளியில பார்க்குறோம், ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. வெளியில பார்க்குறது பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ள என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உள்ள மாத்திடுவார். நம்ம பசங்களே ஐயோ நம்ம பசங்களை தலை சீவுறதை பார்த்தா நம்மளுக்கு ஏன்டா இது ஏன்டா இப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தான் வெளியில பார்க்குறோம். ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை தான் பார்க்குறாரு. வெளி தோற்றத்தை பார்த்து உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டார் ஆண்டவர். நீங்கள் நல்லா மேக்கப் பண்ணிட்டு அழகாக சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. உள்ள மாறி இருக்கணும். கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொன்னாங்க. உள்ள மாறினா தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். வேதம் நம்மளுக்குள்ள இருக்கணும், நம்ம சபைக்குள்ள இருக்கிறது இல்லை, சபை நமக்குள்ள இருக்கணும். ஆமே, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும்.
சபைக்கு வந்துட்டு போகிறதுனால பரலோகத்துக்கு போயிடவே முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இதை வந்து நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். இதோட சபைக்கு நீங்கள் வாரம் வாரம் வர்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவே முடியாது. இது நடக்கவே நடக்காது. நாங்கள் வாரம் வாரம் எங்கள் அம்மா அப்பா இழுத்துட்டு வராங்கன்றதுனால வந்துட்டு வரோம், ஏதோ ஒரு பழக்கத்தில் வந்துட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இன்னும் ஒரு பர்சனல் தொடர்பே இல்லை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பர்சனல் தொடர்பு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பரலோகத்துக்கே என்ன பண்ண முடியும், போக முடியும். சும்மா ஏனோ தானோ வந்துட்டு போகிறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி அடுத்தது பாருங்க 49வது வசனம், இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள். கடைசியில் இது நடக்கும். 50வது வசனம், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்க அக்கினி சூளையில போடுவாங்க, அங்க என்ன நடக்கும், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நரகம்னு ஒன்று இருக்குது. இயேசுவை 20 தடவை நரகத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார். யாராவது உங்ககிட்ட வந்து நரகம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிடுங்க. நரகம்னு ஒன்று இருக்குது, வேதத்திலே என்ன பண்ணியிருக்கு, அது சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவருடைய வாயினாலே சொல்லியிருக்கிறார் நரகம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க போகிறதுக்குன்னு ஒரு இடம் என்ன இருக்குது, ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கு. நியாய தீர்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு தடவை சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு தப்பிச்சு ஓடிடுங்க அங்கேருந்து. நித்திய ஜீவனை பேர் பரலோகத்துக்கு போக மாட்டோம், நரகத்துக்கு போயிடும். அதை கேட்டோம்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடைசியாக சொல்கிறாரு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ரொம்ப கஷ்டமான இடம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, விசுவாசம் தேவனுக்கு மேலே உள்ள விசுவாசம் நம்மளுக்குள்ளே வேலை செய்யலைன்னா நம்மளால் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு போகிறாரு. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் கடைசியாக உங்களுக்கு எல்லா கனெக்ஷனையும் நான் காட்டுவேன், கவலைப்படாதீங்க. அடுத்த வசனம், பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்படியே எனக்கு சீசர்களோட மூஞ்ச பார்க்குற மாதிரியே இருக்கு. டீச்சர் கேள்வி கேட்டோன்னே தலை ஆட்டி தானே ஆகணும், புரிஞ்சிச்சோ இல்லையோ. ஏன்னா அவர் அடுத்த ஆளை விடுவியா, புரியலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அடுத்த அரை மணி நேரத்துக்கு அறுப்பாருன்னு தெரியும். புரிஞ்சிச்சோ இல்லையோ தலையை. அதே தான் சீசர்கள் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க பாருங்க, அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இது பொய்ன்னு ஆண்டவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். ஆனால் ஃபுல்லாலாம் என்ன பண்ணல, புரியவே இல்லை. அதே நிலமையில தான் நம்மளும் இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரே தடவை வாசி முடிச்சோன்னா எல்லாம் வேதம் ஃபுல்லாக புரிஞ்சிருச்சான்னு, பைபிள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன், புரிஞ்சிச்சா, நம்மளுக்கே தெரியும் அது பாதி பொய்ன்ட்டு. ஆண்டவரை புரிந்து கொள்வது வந்து ஒரே நாள்லாம் என்ன பண்ணாது, முடியாது. இது வருஷம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆண்டவரை புரிஞ்சு கொண்டு தான் இருப்போம் நம்ம. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இப்போதைக்கு நம்மளுக்கு புரியவே புரியாது. ஆனால் அதை புரிந்துக்கணும், நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கிறோம் பாருங்க, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒரு நாளும் வேதத்தை படித்து ஆண்டவரே இதுலேருந்து என்கிட்ட பேசுங்க, இதுலேருந்து ஏதாவது நான் கற்றுக்கணும்னு படிக்கிறோம் பாருங்க, அந்த ஸ்டெப்பை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். யாருக்குமே வேதம் ஃபுல்லாக தெரியும்னு யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க, யாருமே சொல்ல முடியாது. ஒரு 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 பிரசங்கியாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் 40 வருஷம், கவனிங்க, 40 வருஷம் வெறும் யோபுவின் புஸ்தகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாராம். எத்தனை வருஷம், 40 வருஷம் பண்ணி முடிச்சுட்டு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, எனக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியல யோபுல, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரே புஸ்தகம் 40 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த வேதத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆண்டவர் எவ்வளோ ஈஸியாக அதை ஓமைகளாக சொல்லித்தராரு, ஆனாலும் புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. நான் போன செய்தியில் சொன்ன ஆவியானவர் இருந்தால் தான் அந்த வேதத்தின் சத்தியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். அடுத்த வசனம் பாருங்க, 52வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்றார். இப்போ ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை புரியணும்னா புதிய பொக்கிஷங்களும் தேவை, பழைய பொக்கிஷங்களும் தேவை. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. புதிய பொக்கிஷங்களும் தேவை, பழைய பொக்கிஷங்களும் தேவை. புதிய ஏற்பாடும் தேவை,
பழைய ஏற்பாடும் தேவை. ரெண்டு பொக்கிஷமும் இருந்தால் தான் உங்களுக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கை என்ன பண்ணும், கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புது உடன்படிக்கைன்ட்டு பழைய ஏற்பாட்டே தனியாக என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டை படித்தா போதும். இல்லை, பழைய ஏற்பாட்டை படித்தா தான் புதிய ஏற்பாட்டு புரியும். ஆமேன். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு நான் சொன்னது. ஆமேன். பழைய ஏற்பாடு இயேசுவை நோக்கி வருது, புதிய ஏற்பாடு என்ன பண்ணுது, இயேசு வந்துட்டாருன்னு காட்டுது. ஆமேன். இது நடந்தது நான் ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு என்ன பண்ணாங்க, இயேசு வராருன்னு சொன்னாங்க, மேசியா வராருன்னு சொன்னாங்க. இயேசு வந்து நான் தான் மேசியான்னு சொன்னார். அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, இத்தனை வருஷமா யார் வரா, மேசியா வராருன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் மேசியா பக்கத்தில் வந்து நிற்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க புதிய பொக்கிஷத்துக்கு இன்னும் ரெடி ஆகல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒழுங்கா வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா பழைய பொக்கிஷமும் தேவை, புதிய பொக்கிஷமும் தேவை. வேதத்தை முழுமையும் வாசித்தால்தான் ஆண்டவருடைய முழு பலனையும் அவரோட முழு வல்லமையும் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்லிட்டு அந்த வசனம் 52வது வசனம் எடுத்து கடைசியாக சொல்லிட்டு, புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழைய பாட்டில் யோனா 3 நாள் என்ன பண்ணார், மீனின் வயிற்றில் இருந்தார். அதனால் இயேசு வரும்போது சொல்கிறாரு, யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்த மாதிரி நானும் என்ன பண்ணுவேன் 3 நாள். அப்போ அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? அதனால தான் சொல்கிறார், பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுச்சு, நிறைவேறுனுச்சு. புதிய ஏற்பாட்டில் அங்கே கொடுத்த வாக்கு தத்தங்கள் இங்கே நிறைவேறது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காட்டுகிறார். அதனால ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்க்கலாம். 53வது வசனம். இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். போதும். இப்போ ஒரே ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். இப்போ இவ்வளோ நாள் இயேசு எங்கே இருந்தார்னா, கப்பர்நகூமில் இருந்தார். கப்பர்நகூம் அவர் பிறந்து வளர்ந்த இடம் கிடையாது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இது அப்படி தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். கப்பர்நகூம் அவர் பிறந்து வளர்ந்த இடம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் கப்பர்நகூமில் ஊழியம் செஞ்சார், எல்லா அற்புதங்கள் எல்லாத்தையும் செஞ்சார். அவருடைய செஞ்ச அற்புதங்கள் என்ன ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, கப்பர்நகூமை விட்டு எங்கே வராரு, ஜெப ஆலயத்தில். எந்த ஊருக்கு வர்றாரு, அவர் வளர்ந்த ஊர் எந்த ஊரில் வளர்ந்தார் இயேசு? நிறைய சத்தம் கேட்குது, காரைக்கால்லாம் கேட்குது. அங்கங்க நாசரேத். எங்கே வந்தார், நாசரேத்துக்கு வந்தார். இப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இயேசு 30 வருஷம் வாழ்ந்தது எங்கே? அவர் பெத்லகேமில் பிறந்தார். அவர் என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு துரத்துனாங்க. அவர் பிள்ளைகள்லாம் கொள்றாங்கன்னு சொல்லி எகிப்துக்கு என்ன பண்ணார், அவங்க அப்பா கூப்பிட்டு போனார். போயிட்டு ஆனால் திருப்பி எங்கே வந்துட்டாங்க, நாசரேத்துக்கு வந்துட்டாங்க. 30 வருஷம் நாசரேத்தில் தான் என்ன பண்ணார், இயேசு வளர்ந்தார். இப்போ அந்த சீனே அப்படியே ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. அந்த வசனத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊர்லே வந்து ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இவ்வளோ நாள் வெளியில் பேசிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணார், வீட்டுக்கே வந்துட்டார், சொந்த ஊருக்கே வந்துட்டார். வந்து ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இயேசுக்கு இப்போ எத்தனை வயசு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 32 வயசுன்னு வச்சுக்கோங்க. 33 வயசில் அவர் இறந்தார், 32 வயசுன்னு வச்சுக்கணும். அவங்க சொல்கிற வார்த்தையை கேளுங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இருங்க நானே சொல்கிறேன். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு, இதுவரைக்கும் அவர்னு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இந்த சீன் ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தாலும் இயேசு இங்கே போனார் அங்கே போனார், அவர்னா என்ன பண்ணும் வரும். இங்கே இவனுக்கு, இவனா, உங்களை பற்றி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இவனா, சின்ன வயசுல நம்ம கூட வந்தவன் தானே. இயேசுக்கே அந்த என்ன இல்லை, மரியாதை இல்லை. நம்ம சில நேரத்தில் சின்ன பசங்க கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்போம். நம்ம கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்தாவே நான் அவன் அந்த பக்கம் வந்தான் இந்த பக்கம் திருப்பி தெரிச்சு ஓடிடுவேன். ஏன்னா அவன் 4 வார்த்தை பேசினானா அதில் 3 வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருக்கும். என் ஸ்கூலில் என் கூட படித்த பையன். ஒரு நாள் நானும் டெபி மாட்டிக்கிட்டான் அவள்கிட்ட. நான் அவன்கிட்ட சொன்னேன், டெபி நீ ஓரமாக நீ அந்த ரோட்டோட அந்த பக்கத்தில் நின்று நான் இந்த பக்கத்தில் போய் பேசிட்டு வரேன். அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கும். அவனுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, 2 பேருக்கும் 38 வயசு தாண்டிடுச்சு. வந்தாலும் அவனுக்கு வந்து என்ன, நம்ம கூட இருக்கிறவன் தானே. அதனால அவன் அப்படியே தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி பேசுகிறானோ அப்படியே தான் இப்பயும் என்ன பண்ணுறான் பேசுகிறான். அவனை பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும்.
அப்போ நம்ம கூட வளர்றதுனால என்னதான் நம்மளுடைய மாற்றம் இருந்தாலும், வெளியில எவ்வளவுதான் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தாலும், கூட வளர்றதுனால அவங்க பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பாங்க? இவனா? யாரு? நம்ம தம்பி தானே சொன்னுச்சு. நீங்க சொல்றது உண்டுல்ல? அது நேச்சுரல் தானே, இது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இதுல என்ன இருக்கு? நேச்சுரல். நம்ம என்ன யோசிப்போம்? சின்ன பையன் தானே, சின்ன பையன் தான். ஆண்டவரை பத்தி, இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இவனா? இப்போ நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லி தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய வேதத்தில் நம்ம இன்னும் உள்ள போகாதது காரணம். இந்த வசனங்கள் நம்மளுக்குள்ள வேலை செய்யாதது காரணம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அது பேரு ஃபெமிலியாரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லி தரேன்ல. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபெமிலியாரிட்டிக்கு தமிழ் ஏதாவது கரெக்டான வார்த்தை? ஒரே வார்த்தையில் இல்லையா? அறிமுகம். ஃபெமிலியாரிட்டினா அறிமுகமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். இத்தனோண்டுலேருந்து என்ன பண்ணுறீங்க? பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ நான் போய் எங்கள் பசங்கிட்ட யார்ட்டாவது, டேய் ஃபோனில் கேம் விளாடா, நீ அதை தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? ஃபெமிலியாரிட்டி. ஏன்னா என் கூட சேர்ந்து அவனுங்க கேம் விளாண்டுருக்கானுங்க சின்ன வயசில். நானும் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கேன்? விளாண்டுருக்கேன். என்ன கேட்டவனே கேட்க, நீ அதை தானே பண்ணேன், நீ மட்டும் இதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு இப்பயும் கேட்குறானுங்க பசங்க. ஃபெமிலியாரிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, கூடையே இருக்கிறதுனால அவருடைய முக்கியத்துவத்தை மறந்துடுறாங்க. வேதத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஃபெமிலியராக இருக்கிறதுனால அந்த வேதத்தினுடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடும். நல்ல ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தரின் நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும் தானே? எத்தனை பேர் தாழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? தாழ்ச்சி அடைஞ்சலாம் கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க சொல்லுங்க? கஷ்டமே பட்டது இல்லையா? எப்பாடி கஷ்டப்படுறீங்க தானே? ஏன் கஷ்டப்படுறீங்க? வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் தானே சொல்லுது. ஏன் அந்த வசனம் ஏன் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யல? எனக்கு சின்ன வயசுல முதல்ல கற்றுக் கொடுத்த வசனமே அதுதான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் அந்த வசனம் வேலை செய்யல நம்ம வாழ்க்கையில்? ஏன்னா ஃபெமிலியாரிட்டி. நம்ம ஏற்கனவே கேட்டு 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 அந்த வசனத்தை என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எப்போ சாப்பாடு வேணும், எனக்கு எப்போ என்னை கொண்டு போய் உள்ள அடைச்சி வைக்கணும், என்னை எப்போ வெளியில் விடணும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். ஆமேன். உங்களுக்கு எப்போ பசிக்கும், உங்களுக்கு எப்போ உடம்பு சரியாமல் போகுது, மாறி இருக்கான், மாறிட்டு போய் கேட்டு பாருங்க. ஆட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இங்கே அங்கேயும் தூக்கிட்டு ஓடுவான். ஏன்னா மேய்ப்பனுக்கு தெரியும் எப்போ ஆட்டை சாப்பாடு அனுப்பணும், எப்போ ஆட்டை கொண்டு போய் உள்ள அடைச்சி வைக்கணும், எப்போ ஆடு குட்டி போட போகுது, எல்லாமே யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தெரியும். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியுமா தெரியாது? அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன்னா இந்த வசனம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. கேட்டு 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 அந்த வசனத்தோட வல்லமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். வசனத்தோட வல்லமை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். கேட்டு கேட்டு இது ஒரு வார்த்தை, இது வார்த்தை இல்லை, இதுல ஜீவன் இருக்கு. ஆமென். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்றோம்னா, அந்த மேய்ப்பரா இருக்கிறவர் நம்மளை நடத்துற அளவுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. அதற்கு கீழே நம்ம அடங்கி இருக்கணும்னு அர்த்தம். ஆமென். நான் தாழ்ச்சி அடையேன்னு நம்ம சொல்றோம்னா, அவர் நம்மளை தாழ்ச்சி அடையாமல் இருக்க வைப்பார். ஆமென். ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு எனக்கு எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் வந்து, கர்த்தர் வீட்டை கட்டுவார் அப்படின்றது ஒரு வாக்குத்தத்தம். எப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்தது. எனக்கு வீடு கட்டணும்லாம் இது வரைக்கும் நான் ஒரு நாளும் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. முதல்ல காசு கிடையாது, அது வேறு விஷயம். வீடு கட்டணும்லாம் நான் யோசிச்சதும் கிடையாது. எப்பயுமே எந்த மழை சீசன் வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ஜன்னல்லாம் திறக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா சைடிலும் இந்த செவுர்லேருந்து அப்படியே ஊறி தண்ணி ஊற்றும் உள்ள. இங்கே இருக்கிற வீடு தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. இன்ஜினியரை தான் கேட்கணும் யார் கட்டினதுன்னு. எந்த சைடு இந்த ஜன்னல்லேருந்து தண்ணி ஊற்றும், அந்த சைடு தண்ணி ஊற்றும், கிச்சனுக்குள்ளே தண்ணி ஊற்றும், ஹாலுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஓடும்.
எப்போ மழை பெஞ்சாலும் எங்கள் வீட்டில் தான் ப்ராப்ளம். நான் சரின்னு யோசிச்சு, சரி கொஞ்சம் அது பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்த மட்டும் மூடலாம், மூடிட்டா கொஞ்சம் இடம் இருக்கும், சரி தண்ணி உள்ளே வராது, அட்லீஸ்ட் அந்த சைடாவது போயிடலாம் தண்ணி வர டைமில் மூடலான்னு நான் யோசித்தேன். எனக்கு வீடு கட்டணும்னு ஒரு நாளும் நான் யோசிச்சதே கிடையாது, இது வரைக்கும் ஆசைப்பட்டது கூட கிடையாது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ கட்ட ஆரம்பி. என்கிட்ட கையில் ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தேன், இத்தனை நாள் வேலை செஞ்சதில் ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். சரி கட்டாப்பா 2 லட்ச ரூபா இருக்குது, எவ்வளோ வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி. வீடு கட்டினவங்களுக்குலாம் தெரியும், ரிப்பேர் வேலை பார்த்து முடிக்கிறதுல 2 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு. இருந்த இது தூணெல்லாம் உடச்சிட்டு இந்த தூணெல்லாம் ஃபுல்லாக உள்ள துரு பிடிச்சி போச்சு, அது சரி பண்ணுறதுக்குள்ளேயே 2 லட்ச ரூபா காலி, காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் கேட்டேன்னா நான் பேசாமல் அட்லீஸ்ட் என் பேங்க்கில் ஒரு 2 லட்ச ரூபாய் காசு இருந்துச்சு, நான் கேட்டேன் அந்த வீடை கட்டணுன்ட்டு, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. இப்போ லோகநாதன் இல்லை, இங்கே இருக்காரா? இல்லை, தப்பிச்சிட்டேன். அவர்கிட்ட வேற மாட்டிக்கிட்டேன். அவர் வேற வேலை ஆளை கூப்பிட்டு வந்துட்டேன், வேலை காசு கொடுத்து கடை நடக்கணும், முடிகிற மேலே காங்கிரீட் போடுற வரைக்கும் வேலையை நிறுத்தக்கூடாதுன்றார். ஏன்ட்ட கையில் காசு இல்லை. அவர் வேறு சொல்கிறார், காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. காசு இல்லைன்னா நான் என்ன தான் சொல்கிறது, காசு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கையில் காசே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணேன், வெளியில் போனேன், வீட்டை விட்டு வெளியில் வந்து ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இதை நான் கேட்கவும் இல்லை, எனக்கு ஆசையும் நான் படலை, நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, எனக்கு வீடு கட்டுவேன்னு வாக்கு தந்தம் கொடுத்தீங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே எங்கள் மக்கள் எனக்கு யாரும் காணிக்க கொடுக்கறதில்லை, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் என்கிட்ட யாருமே காணிக்க கொடுக்க மாட்டீங்க? என்ன பழக்கனே தெரில பாருங்க. இந்த மாதிரி மக்களை நம்பி ஆண்டவர் என்ன விட்டுருக்காரு. யாரும் எனக்கு காணிக்கையும் கொடுக்கறது இல்லை, எனக்கு வீடு கட்டுறதுக்கு வழியே இல்லை. ஆண்டவரே, எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னா நான் அதுலேருந்து வர காசு எடுத்து என்ன பண்ணுவேன், வீடு கட்டுவோம். அப்பாட்ட காசு, எங்கள் அப்பாட்ட போய் காசு வாங்கி பாருங்கள், வீடு கட்டுறதுக்கு 1 ரூபா கிடைக்காது. எனக்கு தெரியும் எங்கேருந்து காசு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் வெளில போய் நின்று ஜோம் பண்ண, ஆண்டவரே இருந்த காசெல்லாம் காலி, எனக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு காசும் இல்லை. எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க, நீங்கள் வெளியில் எல்லாம் கம்பு கும்பலாம் போட்டு பயங்கரம், அதனால தான் இந்த சைடு போகாதீங்கன்றாங்க, ஏன்னா மேலே போட்டு இது பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கு எல்லாம். நான் ஆண்டோட சொன்னேன், நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் வேலை என்ன பண்ணுவேன் செய்வேன். வெளியில் நின்று ஜோம் பண்ணிட்டேன். ஒரு சனிக்கிழமை காலையில் ஜோம் பண்ணிவிட்டு அன்னைக்கு கீழே இறங்கி வந்தேன். அன்றைக்கி ஏதோ மீட்டிங் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன். காலையில் நான் 7:30 மணிக்கு வேணுமோ, 7:30 மணிக்கா 7 மணிக்கோ காலையில் நான் ஜோம் பண்ணேன். மத்தியானம் 1 மணிக்குள்ளே 10 இடத்துலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஆந்திராலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து 10 இடத்துலேருந்து எனக்கு கால் பண்ணி, எனக்கு இந்த இது வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த சர்ச்சுக்கு இதெல்லாம் வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு 10 இடத்துக்கு ஒரே நாளில் ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. அதுலேருந்து இன்னும் எதுவும் வரல, ஆனால் வரும்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்களுடைய விசுவாசத்தை அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவர் மேலே வைக்கும் போது அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமென். எனக்கு இந்த விஷயம் தெரியும், யாராலையும் செய்ய முடியாதுன்னு தெரியும், ஆண்டவர் செய்வார். ஆமென், ஆமென். அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த விசுவாசம் உள்ள இருந்து வெளியே ஒரு. அடுத்த வசனம், இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டுட்டு 55வது வசனம், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. எல்லாரும் என் கூட தானே இருக்கிறாங்க. இவனோட சகோதரர்கள்லாம் என்னது, என் கூட தானே இருக்கிறாங்க. ஃபெமிலியாரிட்டி, நான் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் ஃபெமிலியாரிட்டி. அடுத்த வசனம், இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்கு இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது. இன்னும் மரியாதை வரல இயேசுக்கு. உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டார், எல்லா இடத்துலையும் அவரை பத்தி, அவரோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவிருச்சு. ஆனா இங்க இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். யாரை குறித்து, இயேசுவை குறித்து. அப்படி என்ன அர்த்தம்னா, வசனத்தை குறித்து அவங்க இடரல் அடைகிறாங்களாம். அப்படின்னா அர்த்தம்னா, வசனம் ஒரு விஷயத்த சொல்லுது, அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தில் என்ன வந்துருச்சு, இப்போ இடரல் வந்துருச்சு. அதனால தான் ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வலையில மாற்ற எல்லா மீனும் என்ன பண்ணாது, வசனம் கேட்குற எல்லா மீனும் பரலோகத்துக்கு வராது. ஏன்னா உள்ள இடரல் உண்டானதுக்கு அப்புறம் பாருங்க, கடைசியா சொல்றாங்க, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அடுத்து, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்ன சொல்லி முடிக்கிறாரு,
அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை அங்க செய்யவில்லை. எதனால? அவிசுவாசத்தினால. இயேசுக்கு வல்லமை குறைந்ததுனால இல்ல. உங்களுடைய விசுவாசம் இயேசுடைய வல்லமை ஒரு நாளும் கம்மி பண்ணவே பண்ணாது. உங்களுடைய அவிசுவாசம் உங்களுக்கு வர அற்புதத்தை நிறுத்தும் ஒழிய இயேசுடைய வல்லமையை கம்மி பண்ணாது. ஆமென், ஆமென். நிறைய நேரம் நம்மளுடைய அவிசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளுடைய அற்புதத்தை நம்ம பார்க்க முடியாத மாதிரி என்ன பண்ணுது, தடை செய்யுது. இந்த இடத்துல தான் சொல்றாரு பாருங்க, நல்ல இதை கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவிசுவாசம்ன்றது அவங்களுக்கு தெரியாம அவிசுவாசம் இல்லை, தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளாததுனால அவிசுவாசம். இயேசு உலக ரட்சகர்னு எல்லாருக்குமே என்ன பண்ணிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. அவர் தான் என்ன பண்ண போறாரு, அடிக்கப்பட போறாரு, 3ஆம் நாள் உயிரோட ஏந்திரிக்க போறாரு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவர் 3ஆம் நாள் ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட யாராலையும் அங்க உள்ளவங்களால என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எங்க தான் இருப்பாங்க, எங்க போய் சேருவாங்க கடைசியா? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தான் போய் என்ன பண்ணுவாங்க, சேருவாங்க. அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னா தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அவங்களுடைய விசுவாசம் இல்லாததுனால அவங்க பரலோகத்துக்கு என்ன பண்ணல, போகவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய விசுவாசத்தினால தான், அவங்களோட அவிசுவாசத்தினால தான் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் தடைபடுதுன்னா அவருடைய வல்லமை குறைந்ததுனால இல்லை, நம்மளுடைய அவிசுவாசத்தினால தான். ஆமென், ஆமென். மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு தடைபடுதுன்னா அவருடைய வல்லமை குறைந்ததுனால அல்ல, நம்மளுடைய அவிசுவாசத்தினால தான். ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் மீட்டிங்க்கு போயிருந்தோம். ஒரு சபையில் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நானும் டெபியும் போயிருந்தோம். 2வது நாள் மீட்டிங், 2 நாள் தான் மீட்டிங். 2வது நாள் மீட்டிங்கில் நான் மெசேஜ் கொடுத்துட்டு, 2வது நாள் மறந்துட்டேன், இன்றைக்கி தெரியல, 2வது நாள் தான் நினைக்கிறேன். 2வது நாள் மீட்டிங்கில் நான் செய்தி கொடுத்துட்ருக்கிறேன். செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் எடுத்துகிட்டு போன டாபிக் வேறு, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்னை அப்படியே வேறு வழியாக என்னை அப்படி திருப்பினார். சரி ஆவியானவர் சொல்கிறாருன்னு அந்த பக்கமாக போய், அப்போ நான் உங்கள்கிட்டலாம் அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா வயிறில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி அவங்களால அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகாதனால இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சுன்ற ஒரு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அந்த கதையை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதையை ஆண்டவர் என்ன அந்த இடத்துல சொல்ல வச்சார். சரி, இன்னொன்னே கதை இல்லை நிஜம். அந்த சம்பவத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், சொல்ல வச்சோடனே அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் என்னோட செய்தியை முடித்தேன். செய்தியை முடிச்சுட்டு நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் ஒரு வீல் சேரில் ஒரு ஐயாவை இழுத்துட்டு வந்து என் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, நீங்கள் எதுக்கு அந்த கதையை சொன்னீங்கன்னு தெரியல, இவருக்கு அதே ப்ராப்ளம் அப்படின்னாங்க. யாருக்கு? அந்த வீல் சேரில் இழுத்துட்டு வந்த ஐயாவுக்கு அதே ப்ராப்ளம். அவருக்கு தண்ணி ரிலீஸ் ஆகாதனால அவர் வயிறு இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, அவரால் நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அன்னைக்கு அன்னைக்கு அப்போ தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அப்போ தான் பிரசங்கம் பண்ணுறேன். சொல்கிறேன், விசுவாசத்தினால என்ன பண்ணுங்க, அறிக்கை எடுங்க, உங்களுக்கு அது நடக்கும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரேன். என் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆனேன். என்னால் நான் பேசுனதை என்னால் செயல்முறையில் கொண்டு வர முடியல. என்னால் விசுவாசத்தோட அவர் மேலே கை வச்சு இந்த நிமிஷத்தில் நீ என்ன பண்ணு விடுதலை ஆகும்னு சொல்ல முடியல. ஏன்னா என்னோட மனுஷத்தனம் என் கூட என்ன பண்ணுது, எனக்கு நல்லா தெரியுது. ஆவியானவர் தான் என்ன பேச வச்சார். ஆவியானவர் தான் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு உள்ள ஒரு பயம் என்னன்னா, ஆவியானவர் செய்யலைன்னா, இப்போ நான் ஜோம் பண்ணி அவருக்கு இமீடியட்டாக அந்த அற்புதம் நடக்கலைன்னா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்ததுனால, அவிசுவாசம் எனக்குள்ளே வந்ததுனால என்னால் தைரியமாக அவர் மேலே கை வச்சு என்னால் என்ன பண்ண முடியல, ஜோம் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கர எனக்கு மைண்டுக்குள்ளே பயங்கர போராட்டம். இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் மேலே நின்று, விசுவாசத்தை பற்றி என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். உன் விசுவாசத்தை காட்டுறதுக்காக நான் ஒரு ஆளை கொண்டாந்து என்ன பண்ணேன், உனக்கு முன்னாடி வச்சேன். ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. அது கடைசி நாள், அடுத்த நாள் மீட்டிங்கில் அவர் அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு வழியே இல்லை. எனக்கு அது என்ன இன்னும் கூட சில நேரத்தில் நான் யோசிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு முன்னாடி கொண்டாந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதை வச்சார், என்னால் என்ன பண்ண முடியலையே. அதை அந்த நேரத்தில் என்னோடய விசுவாசத்தை என்னால் காட்ட முடியாமல் போச்சு. என்னோட பெரிய ஃபெயிலியர். நான் இன்னை வரைக்கும் அதை யோசிச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. கேட்கவும் எனக்கு பயமாக இருக்குது.
அவர் மரித்துக்கிறது போயிருந்தாருன்னா என்னால் அதை என்ன பண்ண முடியாது. அது இப்போ என்னோட கான்சியஸில் அது என்ன பண்ணிடும், நான் ஜோமனானால அவர் என்ன ஆகிட்டார், மரித்துட்டாருன்னு வந்துடும். அதனால் அவர் என்னால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த ஐயா வந்தாரே எப்படி இருக்காருன்னு கேட்கறது கூட எனக்கு என்ன இல்லை, இப்போ தைரியம் இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு காட்டினார், உன் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு ஆளை கொண்டாந்து உனக்கு நேரம் நிறுத்தினேன், உன்னை பேசவும் வச்சேன், அந்த அற்புதம் நடக்கும்னு நீ கண்ணால் பார்த்துருக்குற. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அந்த இடத்துல உன்னோட விசுவாசத்தை உன்னால் வெளிப்படுத்த முடியாமல் போயிருச்சு. எனக்கு இன்னைய வரைக்கும் அது இன்னும் எனக்கு எனக்குள்ளே என்ன பண்ணுது, என்னை குத்திக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர், அந்த இடத்துல மட்டும் நான் விசுவாசமாக வைத்து அவர் மேலே கை வச்சது, நான் ஜோம் பண்ணியிருந்தேன்னா, நான் அன்னைக்கு கட்டளை இட்டு ஜோம் பண்ணியிருந்தேன்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு விடுதலையை கொடுத்துருப்பார் அவருக்கு. ஆமே. ஆனால் என்னுடைய அவிசுவாசம் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய விடாமாக்கிருச்சு. என்னோட அவிசுவாசம். இப்போ எனக்கு ஒரு நாளும் யோசிக்கும் போது அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பண்ணாமல் விட்டது, அவருக்கு ஆண்டவர் என்ன ஃப்யூச்சர் வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது என் இருதயத்தில் என்ன பண்ணுது, குத்திக்கிட்டே இருக்குது. அது என்னோட பெரிய ஃபெயிலியர். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆண்டவர், எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி ஒரு விசுவாசத்தை காட்டுறதுக்கான ஒரு தருணத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஃபெயிலியர் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும் வேற வழியே இல்லை, விசுவாசத்தில் தான் இது நடக்கும்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல நம்மளால விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் எடுத்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, உங்களோட விசுவாசம் உங்களோட அற்புதத்தை தடை பண்ணுதா? உங்களோட அவிசுவாசம் உங்களுடைய அற்புதத்தை தடை பண்ணுதா? வேற யார் மேலேயும் தவறு இல்லை. ஆவியானவர் மேலே தவறு இல்லை, வேதத்து மேலே தவறு இல்லை. யார் மேலே தவறு? என் மேலே தவறு இல்லை. என் மேலே தவறு நிறைய தவறு இருக்குது, அது வேற விஷயம். இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறதுனால என் மேலே தவறு இல்லை. அந்த இடத்துல விசுவாசத்தை நீங்கள் காட்ட வேண்டிய இடத்துல காட்டாமல் இருந்ததுனால நீங்கள் அற்புதத்தை பார்க்கல. ஆமே. ஆண்டவர் நம்மளை மறுபடியும் நம்மகிட்ட சொல்கிறது என்ன, விசுவாசமாக என்ன பண்ணு, விசுவாசமாக இரு, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்னா முதல்ல விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் செய்வார்னு விசுவாசம் இருக்கணும். சில விஷயத்தை சொல்லிட்டு நான் கடற்கடன் முடிச்சிடுறேன். சில நேரம் கஷ்டமாக தான் இருக்குது, விசுவாசத்தை காட்டுறதுக்கு கஷ்டமாக தானே இருக்குது. நடிக்காதீங்க எல்லாரும். சில நேரத்தில் விசுவாசத்தை காட்டுறது கஷ்டமாக தானே இருக்குது. ஏன்னா நம்ம கண்களால் பார்க்குறோம், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு என்ன பண்ணுறோம், கண்களால் பார்க்குறோம். இது எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் என்ன பண்ணாது, நடக்காது, நம்மளுக்கு தெரியும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது, விசுவாசம் இல்லைன்னா கூட, நான் இதை வாசிங்களேன், மார்க் 9:24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். யார்கிட்ட கேட்கிறாரு? இயேசு கிட்ட. என்ன சொல்றாரு? என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இது பாருங்களேன், என்ன ஒரு அழகு பாருங்களேன். உங்களை அவிசுவாசத்தை நீக்கிறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எப்படி? அவர் மேல விசுவாசம் வைக்காததை அவர்கிட்ட கேட்டு சரி பண்ணலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன். நல்லா கவனிங்க. ஒரு ஆள்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன். இப்போ நான் அவர்கிட்ட போய் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எனக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, எனக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க, அந்த கடன் நான் அடைக்கணும். யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்? அவர்கிட்டே தான் வாங்கியிருக்கிறேன். அவர்கிட்டே நான் என்ன சொல்கிறேன், நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் அந்த கடன் அடைச்சிடுறேன். அப்படி தான் இங்கே சொல்கிறார். உங்க மேல எனக்கு விசுவாசம் இல்லை, அந்த அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி? உங்களோட அவிசுவாசத்தை நீக்கிறது கூட யாரால தான் முடியும்? அவரால் தான் முடியும். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமே. உங்களுக்கு அவிசுவாசம் இல்லைன்னா அவருக்கு தெரியும், அதை ஹெல்ப் பண்றது கூட அவர் ரெடியா இருக்கிறார். ஆமே. நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த அவிசுவாசம் என்ன பண்ணுது, என் வாழ்க்கையில் இருக்குது, இந்த விஷயத்தை நான் நீங்கள் எனக்கு செய்வீங்களா என்ன தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அது கூட என்கிட்ட ஜெபம் பண்ண நான் சரி பண்ணுறேன். ஆமென்.
நம்ம அதுக்கு ஜோம் பண்ணோம்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னோட அவிவிசுவாசத்தையும் என்ன பண்ணுங்க மாற்றுங்க. சில நேரத்தில் என் கண்களால் பார்த்து என்னோட லாஜிக்கில் யோசித்து என் மூளையில் கால்குலேஷனை பண்ணி என்னால் கரெக்டான ஒரு டிசிஷன் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஆண்டவரே நான் எடுக்கும் போது கூட என்ன நினைக்கிறேன், எப்படி இது நடக்கும்னு தான் நினைக்கிறேன் ஒழியே இந்த விசுவாசத்தில் இது நடக்கும்னு நான் என்ன பண்ணல, நினைக்கல. ஆண்டவரே இதெல்லாம் மாற்றி விசுவாசத்தில் நடக்கும்னு விசுவாசத்தின் கண்களால் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். ஆமேன் ஆமேன். இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, முதல்ல விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், கடைசி விஷயம், விசுவாசமே இல்லை உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு பிளைண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், ஒரு அடியை எடுத்து வைக்கணும். இந்த பாபு ஐயா வந்தப்போ சொன்னார், லாசரு என்ன பண்ணாங்க, கட்டி அவனை உள்ள கல்லறைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. இயேசு நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ண, கல்லறைக்குள்ள போய் என்ன பண்ணியிருக்கலாம், அவனை தூக்கிட்டே வெளில என்ன பண்ணா வந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணு, கல்லறைக்கு வெளியில நின்னார். அவன் உடம்பு ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த எம்பாமிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலுகையெல்லாம் நவுத்தவே முடியாது. அவங்க கட்டுற கட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்ல, வெளில நின்று லாசருவே என்ன பண்ணு, வெளியே வான்றார். இப்போ அவன் மரித்த ஒரு சரீரம், அப்போ ஆண்டவர் சொன்ன சத்தத்தை கேட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அவன் கட்டெல்லாம் இருக்கு, ஆனாலும் அவன் என்ன பண்ணணும், எப்படியாவது எந்திரிச்சு என்ன பண்ணணும், வெளியே வந்தாகணும். அப்போ அவனுக்கு அந்த ஸ்டெப்பு முதல்ல என்ன பண்ணணும், என் கால் உடம்புல ஜீவனே இல்லை, எப்படி கால் நவரும், உடம்புல ஜீவனே இல்லைன்னா எப்படி கால் நவரும்? நீங்கள் என்ன நினைப்பீங்க, செத்து போன உடம்பு யாது, இது எப்படியா நவரும், இதில் ஏற்கனவே கேன்சரியா, இது எப்படியா சரியாகும், ஏற்கனவே என்ன இல்லை கை கால் வளங்கலையா, எப்படி சரியாகும்? ஆனால் ஆண்டவரோட வசனம் சொல்லுது என்னது, ஏஞ்சு வெளியே வா, ஏந்திரி. அந்த என்னைக்கு நம்ம அந்த வசனத்தை நம்பி நவுற ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு காலெல்லாம் தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்கிறோமோ ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் பார்க்குறார். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா ஸ்டெப்பையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆமென். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆமென். பேதுரு சொன்னார், பேதுரு வெளில என்ன பண்ணு, படகுல எந்த இறங்கி வா. பேதுரு முதல் காலை எடுத்து வைக்கும் போது எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? படகுல எல்லாம் நீங்கள்லாம் போயிருக்கீங்களே, தண்ணியில் இறங்கி நடந்து வானா யாராவது நடப்பீங்களா? யார் நடப்பீங்க? தண்ணியிலே நடக்கிறவங்க நம்பாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தண்ணி இல்லை, நான் சொல்றது வேற தண்ணி. தண்ணி மேலே நடக்கணும்னா முதல் கால் வைக்கும் போது தான் இருக்கிறதுலே பயமா இருந்திருக்கும். முதல் கால் வச்சோன்னே ஏதோ சாலிடா பட்டவொடனே என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நடத்துறான்னு என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் முதல் காடு படுற வரைக்கும் அவனுக்கு உள்ள இருந்த என்ன பயம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தண்ணியில் காலை இது பக்கத்தில் நிற்கிறதுல யாராவது பேர் நான் தண்ணியில் நடந்துவாங்க முகமும் முடியாது. ஆனால் அந்த விசுவாசம் தான் அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுச்சு, எடுத்து வச்சு. அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். ஆமென். அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் அற்புதத்தை பார்க்காம போனாங்க. அதனால தான் அந்த வசனத்தை சொல்லுது, 58வது வசனம் கடைசியாக வாசி முடிக்க போகணும். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இதை தலைகீழ சொல்லுவோம், எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென் ஆமென். எல்லாம் தலைகீழ வசனத்தை மாற்றிடுவோம், வசனத்தை மாற்றக்கூடாது, சொல்லிடுவோம். எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்யுங்க. ஆமென் ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, எங்கள் விசுவாசத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்யுங்க. ஆமென். எல்லாம் கண்களை மூடலாமா, அப்படியே ஏன்னு நிற்கலாமா? அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் இல்லை தான். நிறைய நேரங்களில் நாங்கள் எங்கள் சுற்றி உள்ள காரியங்களை பார்த்து, எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து எங்கள் விசுவாசம் குறைவாகுது. எங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கிற இடத்துல நாங்கள் ஃபெயில் ஆயிடுறோம். ஆண்டவரே நிறைய நேரங்களில் எங்களால் விசுவாசத்தை காட்ட முடியல. ஏன்னா நாங்கள் இன்னும் எங்களுடைய மனுஷ கண்களாலேயே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறப்பீராக. விசுவாசத்தின் கண்களோடு நாங்கள் பார்க்க ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறப்பீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எங்கள் கண்கள் பார்க்கணும். நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். எல்லாரும் சேர்ந்து. நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். ஆபிரகாமின் விசுவாசமே அன்று ஈசாக்கை பெற்று தந்தது. ஆபிரகாமின் விசுவாசமே அன்று ஈசாக்கை பெற்று தந்தது. மோசேயின் விசுவாசமே தேவ ஜனங்களை விடுவித்தது. மோசேயின் விசுவாசமே தேவ ஜனங்களை விடுவித்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். குருடரை பார்க்க செய்ததும் அந்த குஷ்டரோகி சுகமானதும். குருடரை பார்க்க செய்ததும் அன்று குஷ்டரோகி சுகமானதும். விசுவாச வார்த்தையால் தான் தேவ வல்லமை வெளிப்பட்டது. விசுவாச வார்த்தையால் தான் தேவ வல்லமை வெளிப்பட்டது. நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவாய். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வாய். பெயர்ந்து போக செய்வாய். அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? ஓ எஸ் லார்ட். விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாங்க ஆண்டவரே. எல்லாம் கரங்களை தட்டி அப்பா எங்கள் விசுவாச கண்களை திறப்பீராக. அப்பா எங்கள் விசுவாச கண்களை திறப்பீராக ஆண்டவரே. இவ்வளோ நாள் எங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது ஆண்டவரே. இவ்வளோ நாள் எங்களை நடத்தி வந்த காரியங்களை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அப்பா எங்கள் விசுவாசத்தின் கண்களை திறப்பீராக. எங்க கண்களுக்கு முன்னாடி நிற்கும் போது அப்பா அது செய்ய முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அதை தரும்போது ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும் ஆகிய நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எந்த ஒரு காரியம் எங்களுக்கு முன்னாடி வந்தாலும், எந்த விசுவாசத்தை குறைக்கிற காரியங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் எங்களை இடை கட்டட்டும் ஆண்டவரே. ஓ ராபா ஷேக்கந்தரரி அந்தர ராபா லாதரரரரரரா. அப்பா எங்களுக்கு அந்த விசுவாச பரீட்சைகள் வரும்போது ஆண்டவரே அதுல நாங்கள் அப்பா பாஸ் ஆகணும் ஆண்டவரே. அதுல நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்க ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பரீட்சைகள் வரும்போது பிசாசுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீன்றதை நாங்க காட்டணும்ப்பா. ஹல்லேலூயா. ராபா ஷேக்கதரரரரரரரா. ஆண்டவரே விசுவாசம் குறைவுள்ளவர்கள் நாங்கள் விசுவாசம் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. இந்த நாள் ஆனா உம்முடைய சமூகத்தில்ப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசத்தை மாற்றுங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்றதில் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் முதல் அடியை எடுத்து வைக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்கள் எங்களுக்கு டவுட்டையும் எங்களுக்கு கன்ஃபியூஷனையும் கொடுக்கலாம், குழப்பங்களை கொண்டு வரலாம். நான் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லேருந்து முழுவதும் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் வார வாரமாக எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை சீஷர்களாக மாற்றி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நினைக்கும் நம் அனைவருடைய உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம்.